அப்படி இப்போ நான் சவுதியிலேருந்து வந்தது கூட எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஆகையானாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜனவரி மாதம் சொல்கிறாரு, நீ வந்து என் காதில் ஒரு சத்தம் வந்து கேட்குது. அப்போ நீ போ, அடுத்து ஊருக்கு போ, ஊருக்கு போய் ஊழியங்கள்லாம் பண்ணணும். ஒன்று வச்சு நான் ஊழியங்கள்ல ஒன்று வச்சு ஒரு திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு காதுக்கு. அப்போ நான் அடிக்கடி நான் ஒரு 2-3 மாதமாக யோசிக்கிறேன், இந்த சத்தம் ஏன் இது நம்ம பிரம்மையை நம்மளே மனசுக்குள்ளே பேசிக்கிறோமா அப்படின்னு. நம்ம ஏன்னா மென்டல் பேஷண்ட் கூட டீல் பண்ணுறதுனால ஒருவேளை நம்மளுக்கு அந்த சத்தம் அப்படி கேட்குறாரு. நான் வந்து ரொம்ப அதை இதாக கவனிக்கல, சரிங்களா, நல்ல கேட்டவங்க கவனிக்கல. அப்போ நான் அப்படி இருக்கும்போது போகிறோம். அப்போ புதிய கம்பெனி வருது. நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்துலேருந்து கூட 1 மடங்கு தராங்க. எனக்கு அந்த நாட்டில் வேலை செய்யறதுக்கு எந்த லைசன்ஸும் கிடையாது. லைசன்ஸ் இருந்தால் தான் சம்பளம் கிடைக்கும். ரெண்டாவது பெர்மனண்ட்டாக இது பண்ண முடியும். ஒரு லைசன்ஸ் இருந்தால் தான் சம்பளம் 2 மடங்கு கிடைக்கும். ஒரு நாள் கனவுல வந்து எனக்கு ஒரு சம்பளம் போடுது அப்படின்னு ஒரு சொப்பனை தான் இல்லை. உடனே அதில் இது எப்படி நடக்கும்? நான் போயிருக்கிறது ஒரு சின்ன வேலை தான், இருந்தாலும் இதுக்கு எப்படி இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு அந்த காரியம் எனக்கு நடந்தோன்னா, ஆண்டவரே இது நீங்கள் எனக்கு வெளிப்படுத்த சொப்பனம் தானே நடந்துச்சே அப்படின்ட்டு உடனே அப்போ சரி அப்போ இருப்போம், இவ்வளோ சம்பளம் கிடைக்கிறதில்ல, நம்ம இருப்போம். ஒரு 6 மாதம் இருந்துட்டு போவோம். 6 மாதம், 1 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம், 2 வருஷம், 2.5 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம், 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இவன் போக மாட்டான் போல தெரியுது. ஒரு வியாதியை அனுமதிப்போம். அப்படி இருதயத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர் விசிட் பண்ணும்போது உன் ஹார்ட்டில் பெரிய அடைப்பு இருக்குவா, இது வந்து அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா நான் துண்டக்காலம் தலை தெரிச்சு ஓடி வந்தேன். தலை தெரிச்சு ஓடி வந்தேன். ஆமாம், ஒரே நாளில் 10 லட்ச ரூபா மதிப்பில் காராக 6 விலைக்கு விற்றேன். ஒரே நாளில் வீட்டில் இருக்க பொருள் அவ்வளோ, ஏன்னா நான் குடும்பமாக தான் இருந்தேன். என் ஒய்ஃபு தான். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் 6 விலைக்கு. இன்னும் நிறைய பொருள் அந்த வீட்டில் பொருள் இருக்குது. எவன் எடுத்துருப்பான்னு தெரியாது. எடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க. இதுதான் சொல்கிறேன். ஒரே நாள் எல்லாத்தையும் துண்டாக்கான சொல்லியிருக்காங்க. ஒரே நாளில் அவ்வளோ. பைசா முக்கியமா உயிர் முக்கியமா? எனக்கு உயிர் தான் முக்கியமா. பைசா தான் அந்த பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் நம்ம பைசா. அப்படி தான் வந்தேன்னா, அப்படி இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். இன்னும் 6 மாதம் போல பைசா, ஏன்னா பைசா வருது. 1 லட்சம் வாங்கினவனுக்கு இவ்வளோ பைசா வந்தோம்னா சந்தோஷமாக தான் இருக்கும். நம்ம கடன் அடைச்சிடலாம். முடியவே முடியாது. நீங்கள் 10 லட்சம் 15 லட்சம் சம்பளம் ஆண்டவர் சொன்ன காரியத்தில் நம்ம நடக்கலைன்னா எதுவுமே நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே ஒரு திட்டம் வச்சுட்டாரு. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றாமல் விடவே மாட்டார்.